கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த நாள் காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஜீவனுக்காக, ಆರೋಗ್ಯத்திற்காக, ಬಲத்திற்காக ನಾನು ಕರ್ತனை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿನ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಜೀವಕ್ಕಾಗಿ, ಆರೋಗ್ಯಕ್ಕಾಗಿ, ಬಲಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. எத்தனை பேர் சந்தோஷமா இந்த காலை வேளையில வந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಸಂತೋಷವಾಗಿ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಾ? ಆಮೆನ್. ಏನು ಸಂತೋಷಪಡುகிறோம்? ಯಾಕೆ ನಾವು ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೆ? தேவர சன்னிதானಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ, தேவனுடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிறோம். ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. அதனாலே சந்தோஷப்படுகிறோம். ಆದ್ದರಿಂದ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೆ அப்படின்னு சொல்றதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಹಾಗೆಂದು ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಯೆಹೋವನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிற சங்கீதம் 50. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ ಕೀರ್ತನೆ 50. 50 என்று சொன்னால் 50 ಎಂದು ಹೇಳಿದರೆ அதுல ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது. ಅದರಲ್ಲಿ ವಿಶೇಷವಾದ ಒಂದು ವಿಷಯ ಉಂಟು. என்னது? ಏನದು? அது பெந்தெகோஸ்தே நாள், ಪಂಚಶತಮ ದಿನ. that is called jubilee. ಅದು ಪಂಚಶತಮ ಒಂದು ವರ್ಷವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது கோல்டன் ஜூபிலி என்று நம்ம இந்திய தேசத்துல சொல்லுகிறோம். ಗೋಲ್ಡನ್ ಜೂಬಿಲಿ ಎಂದು ನಾವು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೇವೆ. 50 வருஷத்தை நம்ம கடந்து வந்துட்டோம்னு சொன்னா, 50 ವರ್ಷಗಳನ್ನು ನಾವು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇವೆಂದರೆ அதை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ಅದು ಕೊಂಡಾಡಬೇಕಾದ ಒಂದು ವಿಷಯವಾಗಿದೆ. எத்தனை பேர் இந்த 50 வருஷத்தை நான் கடந்து வந்துட்டேன்னு சொல்லி கை தூக்கி அழிய சொல்லுவீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಾನು 50 ವರ್ಷಗಳನ್ನು ದಾಟಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಕೈ ಎತ್ತಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? முதல் ಕೈ தேவராஜ் ಕೈ போகுது. ಮೊದಲ ಕೈ ದೇವರಾಜ ಸಹೋದರ ಕೈ ಹೋಗುತ್ತೆ. அவ்வளோ சீக்கிரமாக ಕೈ தூக்குறீங்க பிரதர்? ಏನು ಇಷ್ಟು ಬೇಗ ಕೈ ಎತ್ತಾ ಇದ್ದೀರಾ ಬ್ರದರ್? என்ன விசேஷம்? ಏನಾಯ್ತು? ஓ 50ನೇ வயசா? ஹல்லேலூயா. 50வது வயசு இன்னைக்கு. 50ನೇ ವರ್ಷ. 50 வயசை தாண்டவங்க நிறைய சீனியர்ஸ் எல்லாரும் இருக்கிறோம். 50 ವರ್ಷವನ್ನು ದಾಟಿದ ಅನೇಕರು ಹಿರಿಯರು ಇದ್ದಾರೆ. இன்னும் சில பேர் இன்னும் அதுக்கு ரீச் ಆಗல. ಇನ್ನು ಕೆಲವರು ಅದನ್ನು ದಾಟಲಿಲ್ಲ. 50 வருஷம் தாண்டினவங்க எந்திரிச்சு கூடி கேட்டுக்கொள்ளுங்க. 50 ವರ್ಷ ದಾಟಿದವರೆಲ್ಲರೂ ದಯವಿಟ್ಟು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. 50 வருஷம் முடிஞ்சவங்க எந்திரிச்சு நில்லுங்க. 50 ವರ್ಷಗಳನ್ನು ದಾಟಿದವರು. ஹல்லேலூயா. ஓ ஓகே ஓகே, வயசு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ. 50 வருஷம் தாண்டவங்க சிஸ்டர் சுசீலா, சிஸ்டர் க்ளோரியா, அப்புறம் சிஸ்டர் லக்ஷ்மி, சிஸ்டர் திருப்பம்மா, பிரதர் ಅಂತೋನಿ ರಾಜ್, பின்னாடி யார் ಇಬ್ಬರು 3 ಜನ? ಶೋಭಾ ಆಂಟಿ, ಸಾರಾ ಆಂಟಿ. ಶೋಭಾ ಆಂಟಿ, ಆಮೇಲೆ ಸಾರಾ ಆಂಟಿ, ಆಮೇಲೆ ಲಕ್ಷ್ಮಿ ಹೇಳಿದ್ದೀನಲ್ಲ, ಅವ್ರು 2 ಲಕ್ಷ್ಮಿ. ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ, ಆಮೇಲೆ ಬ್ರದರ್ ದೇವರಾಜ್, ಆಮೇಲೆ ಯಾರಿಲ್ಲ ಈ ಕಡೆ, ಬ್ರದರ್ ಐತಪ್ಪ, ಬ್ರದರ್ ಗಜೇಂದರ್, ಪೀಟರ್, ಸುಂದರ್ರಾಜ್. ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟುವಮ್ಮ, ಎಲ್ಲರೂ ಕೈ ತಟ್ಟೋಣ. ಪ್ಲೀಸ್ ಪ್ಲೀಸ್ ಉತ್ಕಾರು, ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. 49 வருஷங்களை கடந்த பிறகு, 40 ವರ್ಷಗಳನ್ನು ದಾಟಿದ ನಂತರ அடிமைப்பட்டவர்கள் அத்தனை பேரும் விடுதலையாகிற வருஷம் என்று கர்த்தர் சொன்னார். ದಾಸತ್ವದಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲರೂ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತಾರೆ ಎಂದು ಯೆಹೋವನು ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த சமயத்துல, ಆ ಸಮಯದಲ್ಲಿ புதிய ஆரம்பம் ஆரம்பிக்கிறது. ಹೊಸ ಒಂದು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, ಆ ಹೊಸ ಒಂದು ಪ್ರಾರಂಭ ಆಗುವಾಗ என்ன நடக்குதுன்னு சொன்னா, ಏನಾಗುತ್ತದೆ ಎಂದರೆ, கடந்து போன 49 வருஷங்களினுடைய பலனையும் ரிவார்டு பண்ணக்கூடிய, பரிசு கொடுக்கக்கூடிய நேரமாகவும் அது இருக்கிறது. ಕಳೆದ 49 ವರ್ಷಗಳ ಫಲಗಳನ್ನು ಆ ಒಂದು ಬಹುಮಾನವಾಗಿ ಕೊಡುವುದು ಒಂದು ವಿಶೇಷವಾಗಿದೆ. இதுக்கு இன்னொரு வார்த்தையில சொன்னா, ಇದಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ಅರ್ಥದಲ್ಲಿ ಹೇಳಿದರೆ, ಬಿಫೋರ್ ಯು ಪ್ರಮೋಟ್ ಯುವರ್ ಚಿಲ್ಡ್ರನ್ ಇನ್ ಯುವರ್ ಕ್ಲಾಸ್, ವಾಟ್ ಯು ಡೂ? ನಿಮ್ಮ ಕ್ಲಾಸಿಂದ 1ನೇ ತರಗತಿ 2ನೇ ತರಗತಿಗೆ ಹೋಗುವಾಗ ಏನು ಮಾಡ್ತೀರಾ? அசஸ்மெண்ட், ஸ்கூல் டெர்மினாலஜியில் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? எக்ஸாமினேஷன். ಪರೀಕ್ಷೆ. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ಪರೀಕ್ಷೆ ನಂತರ ಏನಾಗುತ್ತದೆ? எவாலுவேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ರಿಸಲ್ಟ್. அவார்டு சொல்ல மாட்டீங்களா? ரிவார்டு, அவார்டு, ப்ரொமோஷனு. ப்ரொமோஷன் தானே, ப்ரொமோட்டிவ். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்படுகிறது. ಯೆಹೋವನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಲಾಗಿದೆ. யாருக்கு?
ಯಾರಿಗೆ? முதல் நியாய தீர்ப்பு யாருக்கு வரப்போகுது? ಮೊದಲನೇ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಯಾರಿಗೆ ಬರುತ್ತದೆ? தம்முடைய ஜனங்களுக்கு தான் முதல் நியாய தீர்ப்பு. ತನ್ನ ಜನರಿಗೆ ಮೊದಲು ನ್ಯಾಯ ತೀರ್ಪು. உலகத்தின் ஜனங்களை, பாவிகளை, பிசாசை அவர் முதல்ல நியாயம் தீர்க்கிறது இல்ல. ಲೋಕದ ಜನರನ್ನು, ಪಾಪಿಗಳನ್ನು, ಸೈತಾನನನ್ನು ಮೊದಲು ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಿಲ್ಲ. முதல் 6 வசனங்களை பார்க்கும் பொழுது, ಮೊದಲು 6 ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, இந்த நம்ம வாசித்த 50வது சங்கீதத்துல ನಾವು ಓದಿದ ಈ 50ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ கர்த்தராகிய தேவன் அழைக்கிறார், கூப்பிடுகிறார். ದೇವರ ಯೆಹೋವನ ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ಕರೆಯುತ್ತಾನೆ. முதல் 4 வசனங்களிலே, ಮೊದಲು 4 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ அவர் கூப்பிடுகிறார், ಆತನು ಕರೆಯುತ್ತಾನೆ. அது ஒரு கோர்ட் ரூம் சீனாக அங்க நம்ம பார்க்கிறோம். ಅದೊಂದು ನ್ಯಾಯಾಲಯದ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். ದೇವನಾದ ಯೆಹೋವನು ಪೂರ್ವದಿಂದ ಪಶ್ಚಿಮ ದಿಕ್ಕಿನವರೆಗೂ ಇರುವ ಭೂನಿವಾಸಿಗಳೆಲ್ಲರನ್ನು ತನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬರಬೇಕೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. 2வது வசனத்தில் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். ಅತ್ಯಂತ ರಮಣೀಯವಾದ ಚಿಯೋನಿನಲ್ಲಿರುವ ದೇವರು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತಾನೆ. அது ஜட்ஜி உட்கார்ந்திருக்கிற இடம், ಅದು ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕನು ಕುಳಿತಿರುವ ಸ್ಥಳ. அந்த இடம் பிரகாசிக்குது, ಆ ಸ್ಥಳವು ಪ್ರಕಾಶಿಸುತ್ತದೆ. 3வது வசனத்துல 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். ನಮ್ಮ ದೇವರು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವನು, ಎಷ್ಟು ಮಾತ್ರವೂ ಸುಮ್ಮನಿರುವುದಿಲ್ಲ, ಆತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತದೆ. 4வது வசனத்துல 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். ಆತನ ಸುತ್ತಲೂ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ. ಆತನು ತನ್ನ ಪ್ರಜೆಗಳ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா, அல்லேலೂயா. கோர்ட் ரூம்ல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இங்க இருக்குது. ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇರುತ್ತದೋ ಅದೆಲ್ಲವೂ ಇಲ್ಲಿದೆ. கோர்ட் ரூம்ல வெறும் தண்டனை மட்டும் வழங்குறது இல்ல, சில நேரத்தில் அவார்டுகளும் கொடுப்பாங்க. ನ್ಯಾಯಾಲಯದಲ್ಲಿ ಬರೀ ದಂಡನೆ ಮಾತ್ರ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. என்னுடைய ஜனங்களுக்கு, ತನ್ನ ಜನರಿಗೆ அவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க, ಅವರು ಏನೇನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, அவர்கள் எப்படி வேலை செய்திருக்கிறார்கள், ಅವರು ಹೇಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாங்க, ಎಷ್ಟು ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದಾರೆ, அதையெல்லாம் பரீட்சை பண்ணுவதற்கு, ಅದೆಲ್ಲವನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ அங்கே சூரியன் இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯ ಇದೆ, அங்கே வெளிச்சம் இருக்குது, அக்னி இருக்குது, ಪ್ರಕಾಶವಿದೆ, ಬೆಂಕಿ ಇದೆ. சாட்சிக்கு யார கர்த்தர் கூப்பிடுகிறாரா? ಸಾಕ್ಷಿಗೆ ಯಾರನ್ನು ಯೆಹೋವನು ಕರೆಯುತ್ತಾನೆ? முதல்ல என்னப்பா வருது வாயில உனக்கு? ಮೊದಲು ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತದೆ? வாசிப்பா 4வது வசனம் 4ನೇ ವಾಕ್ಯ. ಆತನು ತನ್ನ ಪ್ರಜೆಗಳ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಯಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶಗಳನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನೇಮಿಸುತ್ತಾನೆ. எப்பவுமே தமிழ்ல வர மாதிரி இருக்குது, கன்னடத்தில் வர மாதிரி இருக்குது. தமிழ்ல வந்து வானங்களை கூப்பிடுகிறார், அப்புறமா பூமியை கூப்பிடுகிறார். ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶ அப்படிதான் வருது இல்ல? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭೂಮಿ ಆಕಾಶ ಅಂತ ಇದ್ರೆ, ಆದ್ರೆ ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಆಕಾಶ ಮತ್ತು ಭೂಮಿ ಎಂದು ಇದೆ இல்லையா? ஆதியாகமம் 1:1 எப்படி இருக்குது கன்னடத்துல? பூமி ஆகாஷம். அங்கேயும் அப்படிதான் இருக்கா? ಆದಿಕಾಂಡ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ, ಮೊದಲು ಆಕಾಶ ಬರ್ತದೆ. ಆಯ್ತಪ್ಪ, ಆದಿಕಾಂಡ ಬೈಬಲ್ ತೆಗೀರಿ, 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದಿ. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಿ. ಕನ್ನಡದಲ್ಲೇ ಓದ್ತಾ ಇರೋದು. ಇನ್ನೊಂದ್ಸಲ ಓದಿ. ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. ಮೊದಲು ಯಾವುದು ಬರುತ್ತದೆ? ಆಕಾಶ. ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾನು ಹೇಳಿದಿನಲ್ಲ, ಮತ್ತೆ ಭೂಮಿ 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 ಅಂತ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಭೂಮಿ ಅಲ್ಲ, ಆಕಾಶ ಮೊದಲನೇದಾಗಿ ಬರುತ್ತದೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாயத்தையும் பூமியையும் கர்த்தர் சாட்சிக்கு கூப்பிடுகிறாராம். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಯೆಹೋವನು ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಕರೆಯುತ್ತಾನೆ. பிரைஸ் தி லார்ட். எதுக்கு? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? நான் என்ன செஞ்சிருக்கேங்கிறது யாருக்கும் தெரியாது அப்படின்னு எஸ்கேப் ஆக முடியாது. ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ ಎಂದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மேலே இருந்து ஆகாயம் சாட்சி கொடுக்குமா? ಮೇಲಿಂದ ಆಕಾಶವು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತದೆ. கீழே இருந்து பூமி சாட்சி கொடுக்குமா? ಕೆಳಗಿಂದ ಭೂಮಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತದೆ. பூமிக்கு உள்ள பொருள் அத்தனையும் நமக்கு விரோதமா சாட்சி சொல்லிருமா? ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಅಷ್ಟು ವಸ್ತುಗಳು ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತದೆ. சுஷாந்துக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. ஓச்சி அங்கிள், நல்லா நாங்களை மாட்டி விட்டீங்களே அங்கிள், எங்க போனாலும் எங்களுக்கு எகென்ஸ்டா கல் மண் செவிறு
போர்வை, பிளாங்கெட்டு, பெட்டு, தலகாணி எல்லாமே சாட்சி சொல்லும். ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಸಾಕ್ಷಿ ಉಂಟು. ಕಲ್ಲು, ಮಣ್ಣು, ಬೆಡ್ಡು, ಪಿಲ್ಲೋ, ಕವರ್ ಎಲ್ಲ. ஆகாயத்துல மேல கூரை எல்லாமே நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். ಮೇಲಿರುವುದೆಲ್ಲವೂ ಆಕಾಶವು ಎಲ್ಲವೂ ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார். ಯೆಹೋವನು ತನ್ನ ಜನರನ್ನು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾನೆ. பயப்பட வேண்டாம், ಭಯಪಡುವುದು ಬೇಡ. துன்மார்க்கர்களுக்கு வரக்கூடிய சிக்ஷை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரவே வராது. ದುಷ್ಟರಿಗೆ ಬರುವ ಶಿಕ್ಷೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. தன்னுடைய ஜனங்களை தான் கூப்பிடுகிறார். ತನ್ನ ಜನರನ್ನೇ ಕರೆಯುತ್ತಾನೆ. யார் தன்னுடைய ஜனங்கள்? ಯಾರು ತನ್ನ ಜನರು? வசனங்கள் 5 மற்றும் 6. ವಾಕ್ಯಗಳು 5 ಮತ್ತು 6. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாಧಿಪತಿ. ನನ್ನೊಡನೆ ಯಜ್ಞದ ಮೂಲಕ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡ ನನ್ನ ಭಕ್ತರನ್ನು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆಕೊಂಡು ಬನ್ನಿರಿ ಎಂದು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. ದೇವರು ತಾನೇ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ, ಆತನು ನೀತಿ ಸ್ವರೂಪನೆಂದು ಆಕಾಶ ಮಂಡಲವು ಘೋಷಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய ஆண்டவர் நீதி தவறாதவர். ನಮ್ಮ ದೇವರು ನೀತಿಯಿಂದ ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. நீதிಯಿಂದ ತಪ್ಪುವುದಿಲ್ಲ, ನೀತಿ ತಪ್ಪದವನು. ஆமா, அவர்கிட்ட நீதி மிஸ் ஆகவே ஆகாது. ಆತನಲ್ಲಿ ನೀತಿ ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட முழுமையான நீதி நியாயம் அப்படியே இருக்கும். ಆತನಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾದ ನೀತಿ ನ್ಯಾಯ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. யார் தன்னுடைய ஜனங்கள்? ಯಾರು ತನ್ನ ಜನರು? those who are in the covenant with God. தேவனோடு உடன்படிக்கையில் இருக்கிற ஜனங்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿರುವ ಜನರೇ ಆತನ ಜನರು. எப்படி நம்ம உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ? சும்மா வாயில சொல்லிட்டு வரல, ಸುಮ್ಮನೆ ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿ ಬಂದಿಲ್ಲ. பலியினாலே உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். ಒಂದು ಯಜ್ಞದ ಮೂಲಕ ನಾವು ಒಡಂಬಡಿಕೆ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. Praise the Lord. Praise the Lord. அந்த உடன்படிக்கைக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಮೂಲಕ ರಕ್ತವು ಈ ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உடன்படிக்கைக்காಗಿ ரத்த சுரிசல்பட்டிதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு பேர் எதிரும் புதிருமா இருக்கிறவங்க, ஒட்டவே ஒட்டாதவங்க, சேரவே சேராதவங்கள ஒன்று சேர்ப்பதற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ಇಬ್ಬರು ಎದುರಾಗಿರುವವರು ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೇರದಿರುವವರು ಅವರಿಗೋಸ್ಕರ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ರಕ್ತವು ಸುರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவங்களை ஒன்றாக இணைப்பதற்காக, ಅವರನ್ನು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ, தேவனையும் பாவிகளாகிய மனிதர்களையும் ஒன்றாக இணைப்பதற்காக, ದೇವರನ್ನು ಪಾಪಿಗಳಾದ ಮನುಷ್ಯರನ್ನು ಒಂದಾಗಿ ಸೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது. ಒಂದು ಜೀವವು ಬಲಿಯಾಗಿದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது வெறும் ஆட்டுக்குட்டியா, ಅದು ಬರೀ ಕುರಿಮರಿಯೇ, இல்ல காளையா, ಅಥವಾ ಒಂದು ಹೋರಿಯೇ, அல்லது புறாவா, ಅಥವಾ ಒಂದು ಪಾರಿವಾಳವೇ? இல்ல, ಇಲ್ಲ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು, ಆತನ ರಕ್ತವು. அதைத்தான் பழைய ஏற்பாடு முழுசும் நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். ಅದನ್ನೇ ನಾವು ನಮಗೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. ஆட்டுக்குட்டியை விட, ஒரு காளையை விட, ஒரு புறா குஞ்சை விட பரிசுத்தமானது இயேசுவின் ரத்தம். ಒಂದು ಕುರಿಮರಿಗಿಂತ, ಹೋರಿಗಿಂತ, ಪಾರಿವಾಳದ ರಕ್ತಕ್ಕಿಂತ ಪರಿಶುದ್ಧವಾದದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். ಮುಂದೆ ನಾವು ನೋಡುವಾಗ 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 15ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ என்ன சொல்றாருன்னா, ಏನು ಹೇಳುತ್ತಾನೆಂದರೆ, தன்னுடைய சொந்த ஜனங்க சில பேர் சரியா நடக்கிறது இல்ல. ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರೇ ಕೆಲವರು ಸರಿಯಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அப்போ அவங்கள குற்றம் சாட்டுறது பிசாசு கிடையாது, தேவனே சொல்லுவாராம். ಆಗ ಅವರ ಮೇಲೆ ದೂರು ಹೇಳುವುದು ಸೈತಾನನು ಹೇಳುವುದಿಲ್ಲ, ದೇವರೇ ಹೇಳುತ್ತಾನಂತೆ. கர்த்தருடைய பிள்ளைகளை பற்றி கர்த்தரே குறை பேசுவாரு. ದೇವರ ಜನರ ಬಗ್ಗೆ ದೇವರೇ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. 7வது வசனத்துல 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, என் ஜனமே கேளு, ಪ್ರಜೆಗಳಿರ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೇ ಕೇಳಿರಿ, ನನ್ನ ಜನರೇ ಕೇಳಿರಿ, நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன், நானே தேவன் உன் தேவனாய் இருக்கிறேன். வசனம் 7. ಪ್ರಜೆಗಳಿರ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೇ, ದೇವರಾದ ನಾನೇ ನಿಮ್ಮ ದೇವರು, ನಿಮಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಕೇಳಿರಿ. பிரஜைகள் என்ன அர்த்தம் கன்னடத்துல? ಸಿಟಿಸನ್, ಸ್ವಂತ ಜನ. ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಿ. ಪ್ರಜೆಗಳಂದ್ರೆ ಏನು ಕನ್ನಡದಲ್ಲಿ? ಕೊಡ್ತಾನೆ. ಪ್ರಜೆಗಳು என்ன இந்தியாக்காரன் சொன்னான்னா என்ன அர்த்தம்? ಪ್ರಜೆಗಳು ಎಂದು ಭಾರತ ದೇಶದವರು ಹೇಳಿದರೆ ಏನರ್ಥ? அவன் ஃபாரினர் சொல்ல மாட்டான் அப்படி. ಒಬ್ಬ ಬೇರೆ ಹೊರದೇಶದವನು ದೇಶದವನು ಹಾಗೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஒரு டிராஃபிக் போலீஸ்காரன் கூப்பிடான்னு வச்சுங்க, சிட்டிசன் அப்படின்னா, ಒಬ್ಬ ಟ್ರಾಫಿಕ್ ಪೊಲೀಸ್ ಅವರು ಸಿಟಿಸನ್ ಎಂದು ಕರೆದರೆ என்ன சொல்லுவான்? அதுக்கு என்ன அர்த்தம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥ? இந்திய தேசத்தை சேர்ந்தவர்களேன்னு அர்த்தம். ಇಂಡಿಯಾ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದವರು ಎಂದು ಅರ್ಥ. தமிழ்ல என்ன போட்டிருக்குது? ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನಿದೆ? என்னுடைய ஜனமேன்னு சொல்றார் ஆண்டவர். ನನ್ನ ಜನರೇ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களே, ನನ್ನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಇರುವವರೇ கேளுங்க, ಕೇಳಿರಿ. உங்களுக்கு விரோதமாக நானே
பேசுவேன், சாட்சி சொல்லுவேன். ನಿಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾನೇ ಮಾತಾಡುತ್ತೇನೆ, ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತೇನೆ. 8வது வசனத்துல 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ உன்னுடைய பலிகளின் நிமித்தம் நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன், உன்னுடைய தகன பலிகள் எப்பொழுதுமே எனக்கு முன்பாக நல்லா தான் இருக்குது. ನಾನು ನಿಮ್ಮ ಯಜ್ಞಗಳ ವಿಷಯದಲ್ಲಿ ತಪ್ಪೆಣಿಸುವುದಿಲ್ಲ, ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳನ್ನು ನೀವು ನಿತ್ಯವೂ ನನಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೀರಲ್ಲ. 9வது வசனத்துல 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ உன்னுடைய வீட்டில் இருந்த காளைகளையும் உன்னுடைய தொழுவத்தில் இருந்த ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி ಕೊಳ್ಳುವುದೇ இல்லை. ಆದರೂ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಂದ ನನಗೆ ಹೋರಿ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ದೊಡ್ಡಿಗಳಿಂದ ಹೋತ ಬೇಕಿಲ್ಲ. 10வது வசனத்துல 10ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ காட்டில் இருக்கக்கூடிய சகல மிருக ஜீவன்களும் அது கூட என்னுடையதுதான், பர்வதங்களிலே ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் அது எல்லாமே என்னுடையதுதான். ಕಾಡಿನಲ್ಲಿರುವ ಸರ್ವ ಮೃಗಗಳು, ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿರುವ 1000 ಪಶುಗಳು ನನ್ನವೇ. மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் நான் அறிவேன், வெளியிலே நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். ಬೆಟ್ಟಗಳ ಪಕ್ಷಿಗಳನ್ನೆಲ್ಲ ಬಲ್ಲೆ, ಅಡವಿಯ ಜೀವ ಜಂತುಗಳೆಲ್ಲ ನನಗೆ ಗೊತ್ತುಂಟು. 12வது வசனம் 13வது வசனத்துல 12, 13 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ எனக்கு பசி உண்டாயிருந்தா நான் உனக்கு சொல்ல மாட்டேன், நானே எடுத்துக்குவேன், ஏனென்றால் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. ನನಗೆ ಹಸಿವೆ ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ತಿಳಿಸುವುದಿಲ್ಲ, ಲೋಕವು ಅದರಲ್ಲಿರುವುದೆಲ್ಲವೂ ನನ್ನದಲ್ಲವೇ. என்னுடைய எருதுகளின் மாம்சத்தை நான் எருதுகளுடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்கும் ஆட்டுக்கடாக்களினுடைய ரத்தத்தை குடிக்கிறதுக்கும் மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நான் உங்ககிட்ட வந்து கேட்கணுமா? ನಾನು ಹೋರಿಗಳ ಮಾಂಸವನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೂ ಹೋತಗಳ ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವುದಕ್ಕೂ ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳಬೇಕಾ? எனக்கு என்ன வேணும்? ನನಗೇನು ಬೇಕು? இதெல்லாம் வேணுமா? ಇದೆಲ್ಲ ಬೇಕಾ? வீட்டில் இருக்கிறதும் தேவையில்லை, காட்டில் இருக்கிறதையும் பிடிச்சி வந்து கொடுக்க தேவையில்லை. ಮನೇಲಿರುವುದು ಬೇಡ, ಕಾಡಿನಲ್ಲಿರುವುದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುವುದು ಬೇಡ. அப்போ என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? ಆಗ ಏನು ಕೇಳುತ್ತಾನೆ? ஏன் இதை குறையா சொல்றாரு? ಯಾಕೆ ಇದನ್ನು ಒಂದು ಕೊರತೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ? உன்னுடையதுன்னு சொல்றது எதுப்பா? ನಿನ್ನದು ಎಂದು ಹೇಳುವುದು ಯಾವುದು? ஓ, பொய். நம்பர் 1 பொய். அது ಹಾಗಾದ್ರೆ ಅದು உங்க மனசு எங்க இருக்குது? ಸುಳ್ಳು. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿದೆ? எங்கே போச்சு பாஸ்டர் தெரியல தேடுவீங்களா? ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಪಾಸ್ಟರ್ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ನನ್ನ ಮನ್ನವೇ, ನನ್ನ மன்னவே எப்படி சொல்றீங்க? அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನಿದೆ? அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கேட்கிறாரு. ಅದನ್ನು ನೀವು ಕೊಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரிந்திரியங்கள் எங்க இருக்குது? ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಇರುವ ವಿಷಯಗಳು ಎಲ್ಲಿದೆ? உங்க இருதயம் எங்க இருக்குது? ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳು ಎಲ್ಲಿದೆ? உங்க ஆத்மா எங்க இருக்குது? ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಎಲ್ಲಿದೆ? வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? ಬೇರೆಯೊಬ್ಬರ ಹತ್ರ ಕೊಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ? உங்க குடல் உங்ககிட்ட இருக்குதா? உங்க இன்டெஸ்டைன்ஸ் உங்ககிட்ட இருக்குதா? ನಿಮ್ಮ ಕರುಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ? உங்க கிட்னி உங்ககிட்ட தான் இருக்குதா, இல்ல வேற எங்கேயாவது வாடகை கொடுத்துட்டீங்களா? ನಿಮ್ಮ ಕಿಡ್ನಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇದೆಯಾ ಅಥವಾ ಬೇರೆ ಕಡೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? உங்க ஹார்ட் எங்க இருக்குது? ನಿಮ್ಮ ಹೃದಯ ಎಲ್ಲಿದೆ? உங்க சோல் எங்க இருக்குது? ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಎಲ್ಲಿದೆ? உங்க உசுறு உங்ககிட்ட தான் இருக்கா, இல்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா வெளியில? ನಿಮ್ಮ ಉಸಿರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಾ ಅಥವಾ ಹೊರಗೆ ಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀರಾ? இது எல்லாத்தையும் நமக்கே வச்சுக்கிறது, ಇದೆಲ್ಲವನ್ನು ನಾವು ನಮಗೆಂದು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದು. அல்லேலூயா. சிக்கன் வேணுமா, மட்டன் வேணுமா அப்படின்னு சொல்லி, காசு வேணுமா, துட்டு வேணுமா, இந்த எடுத்துக்கோ ஆண்டவரேன்னு சொல்றது. ஆண்டு சொல்றாரு, ஏய் இதெல்லாமா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொல்றாரு ಆಂಡವರು. ಚಿಕನ್ ಬೇಕಾ, ಮಟನ್ ಬೇಕಾ, ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ದೇವರೆಂದು ಕೊಟ್ಟರೆ ದೇವರು ಕೇಳುತ್ತಾನೆ, ಇದೆಲ್ಲ ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದೇನಾ? ಈಗ அதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ಇದೆಲ್ಲ ಕೊಡಬೇಡಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஆனால் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஃப்ரூட் ஜூஸையும் இயேசு கிறிஸ்து சாப்பிட்றது இல்லை, தேவன் சாப்பிட்றது இல்லை, தேவனுடைய ஊழியக்காரங்க சாப்பிடுவாங்க, ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிறவங்க சாப்பிடுவாங்க. ಆದರೆ ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿಯನ್ನು, ಮಟನ್ ಬಿರಿಯಾನಿಯನ್ನು, ಜ್ಯೂಸ್ ಅನ್ನು ದೇವರು ತಿನ್ನುವುದಿಲ್ಲ, ದೇವರ ಸೇವಕರು ಸಭೆಯಲ್ಲಿರುವವರು ತಿನ್ನುತ್ತಾರೆ. ஆசாரியர்கள் சாப்பிடுவார்கள், ಯಾಜಕರು ತಿನ್ನುತ್ತಾರೆ, தேவனுடைய ஊழியக்காரர்கள் சாப்பிடுவார்கள், ದೇವರ ಸೇವಕರು ತಿನ್ನುತ್ತಾರೆ. அப்ப கர்த்தருக்கு என்ன கொடுப்பீங்க? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರಿಗೆ ಏನು ಕೊಡುತ್ತೀರಿ? கர்த்தருக்கு நீங்க என்ன கொடுப்பீங்களோ அதை நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா, ಯೆಹೋವನಿಗೆ ನೀವು ಕೊಡುವುದನ್ನು ಕೊಡದೇ ಇದ್ದರೆ நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவது இல்லை, ನೀವು ಯೆಹೋವನಿಗೆ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமை, ಯೆಹೋವನಿಗೆ ಕೊಡಬೇಕಾದ ಘನ ಮಹಿಮೆ, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், தாழ்மை, ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕೊಡಬೇಕಾದ ಒಂದು ವಿಧೇಯತ್ವವು, ತಾಳ್ಮೆಯು, ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವುದು. 14-15 படிக்கிறோம். 14-15 ಓದುತ್ತೇವೆ. உண்மையான வர்ஷிப் எப்படி பண்ணணும்? ನಿಜವಾದ ಒಂದು ಆರಾಧನೆ ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதுல வருதுன்னா, நீங்க பண்ற வர்ஷிப்ல வருது.
ದೇವರ ಜನರಿಗೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಯಾವುದರಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ ಎಂದರೆ ನೀವು ಮಾಡುವ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ. நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள், ನೀವು ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೀರಿ, அதுதான் நீங்கள் செய்கிற சேவையும் கூட. ಅದೇ ನೀವು ಮಾಡುವ ಸೇವೆಯು ಕೂಡ. சில பேர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், சில பேர் உலக பொருளை ஆராதிக்கிறார்கள். ಕೆಲವರು ಯೆಹೋವನನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ, ಕೆಲವರು ಲೋಕದ ವಿಷಯಗಳನ್ನು ವಸ್ತುಗಳನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. எல்லா பொருள்களையும் பயன்படுத்துவதில் தப்பு கிடையாது. ಎಲ್ಲಾ ವಸ್ತುಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದು ತಪ್ಪಲ್ಲ. அவைகளை நம் கர்த்தருக்கு மேல கொண்டு போக கூடாது, கர்த்தருக்கு ஈக்குவலாக வைக்க கூடாது. அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ಅದನ್ನು ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ಇಡಬಾರದು, ದೇವರಿಗೆ ಸಮಾನವಾಗಿ ಇಡಬಾರದು, ಎಲ್ಲವನ್ನು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. வசனம் 14-15 ವಾಕ್ಯಗಳು 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ಸ್ತುತಿ ಯಜ್ಞವನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿರಿ, ಮಾಡಿದ ಹರಕೆಗಳನ್ನು ಪರಾತ್ಪರನಿಗೆ ಸಲ್ಲಿಸಿರಿ, ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಮೊರೆ ಇಡಿರಿ, ಬಿಡಿಸುವೆನು, ಆಗ ನನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವಿರಿ. நம்ம என்ன பண்ணணும்? ಆಗ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? உண்மையான ஆராதனை எப்படி செய்யணும்? ನಿಜವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಹೇಗೆ ಮಾಡಬೇಕು? கர்த்தருக்கு நாம பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். ಯೆಹೋವನಿಗೆ ಹರಕೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. நம்ம என்ன ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோமோ, ನಾವು ದೇವರಿಗೆಂದು ಯಾವುದನ್ನು ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇವೋ திருப்பி திருப்பி நம்ம வாபஸ் எடுத்துக்க கூடாது. ಅದನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾವು ವಾಪಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. கர்த்தருக்கு எதை நம்ம கொடுக்குறோம், நம்ம முதல் நாள் நம்ம என்ன முடிவு எடுத்தோமோ, ಮೊದಲನೇ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಯೆಹೋವನಿಗೆ ಇದನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ಯಾವುದನ್ನು ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದೇವೋ, செத்திருக்க வேண்டும், நான் நரகத்துக்கு போயிருக்க வேண்டும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னையும் என்னுடைய முழு உள்ளத்தையும் இருதயத்தையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் உமக்கே கொடுக்கிறேன் எப்ப நம்ம முதல் நாள் சொன்னோமோ, ನಾನು ಯಾವತ್ತೂ ಸಾಯಬೇಕಾಗಿತ್ತು, ಯೆಹೋವನೇ ನನ್ನನ್ನು ನರಕದಿಂದ ಕಾಪಾಡು, ನನ್ನನ್ನು, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು, ಹೃದಯವನ್ನು, ಪ್ರಾಣವನ್ನು ನಿನಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಕೊಡುವಾಗ எப்படி நம்ம சொன்னோமோ, ಆಗ ನಾವು ಯಾವ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿದ್ದೇವೋ அந்த நாளிலே நாம சொன்னதை நம்ம வாழ்நாள் பூரா நிறைவேற்ற வேண்டும். ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಮ್ಮ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் தெரியுமா? ಅದಕ್ಕೆ ನಂತರ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? அப்ப நான் தெரியாம சொல்லிவிட்டேன் பாஸ்டர். ಆಗ ನಾನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳಿದೆ ಪಾಸ್ಟರ್. எப்பா? ಯಾವಾಗ? ஞானஸ்நானம் எடுக்கும்போது. ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ தெரியாம நான் சொல்லிட்டேன், ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟೆ, நான் செத்துட்டேன், ನಾನು ಸತ್ತೋದೆ, இப்ப நான் இயேசுவோடு கூட எழுந்திருக்கிறேன், ಈಗ ನಾನು ಯೇಸುವಿನೊಟ್ಟಿಗೆ ಎದ್ದು ನಿಂತಿದ್ದೇನೆ, நான் வாழ்வதெல்லாம் இனிமேல் அவருக்காகவே, ನಾನು ಜೀವಿಸುವುದೆಲ್ಲ ಆತನಿಗೋಸ್ಕರವೇ அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுக்கும்போது தெரியாம யோசிக்காம சொல்லிட்டேன் ಎಂದು ಹೇಳಿ ನಾನು ವಾಗ್ದಾನ ಮಾಡುವಾಗ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ತಿಳಿಯದೆ ನಾನು ಹೇಳಿದೆ. அப்படித்தான் நிறைய பேர் மனதுல வருத்தத்தோட வாழ்றோம். ಆ ವಿಧವಾಗಿ ಅನೇಕರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಬೇಸರದಿಂದ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. அது எப்படி நான் அப்படி சொன்னேன்னு தெரியாம சொல்லிட்டேனே, ಅದು ನಾನು ಹೇಗೆ ಹೇಳಿದೆ ಎಂದು ನಾನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳಿದ್ದೀನಲ್ಲ. இது என்னுடைய டைம், ಇದು ನನ್ನ ಸಮಯ, இது என்னுடைய வேலை, ನನ್ನ ಕೆಲಸ, இது என்னுடைய சொந்த வாழ்க்கை, ಇದು ನನ್ನ ಸ್ವಂತ ಜೀವನ, இது என் சொந்த பணம், ನನ್ನ ಸ್ವಂತ ಹಣವು, இதெல்லாம் என்னோட, ಇದೆಲ್ಲವೂ ನನ್ನದು. எல்லாத்தையுமே நான் ஆண்டவருக்குன்னே கொடுக்க முடியுமா? ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ದೇವರಿಗೆ ಎಂದು ಕೊಡಬೇಕಾ? ஆராதனை என்றால் என்ன? ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು? பொருத்தனை செய்ததை அப்படியே செலுத்த வேண்டும். ಹರಕೆ ಸಲ್ಲಿಸಿದ ಹರಕೆಯನ್ನು ಹಾಗೆ ಅದನ್ನು ಸಲ್ಲಿಸಬೇಕು. கொடுத்தது தேவன் நம்ம கையில கொடுத்து வச்சதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ದೇವರು ನಮ್ಮ ಕೈಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಾವು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. உங்களுக்கு இதனால ஏதாவது ஆபத்து வந்தால், ಇದರಿಂದ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಆಪತ್ತು ಉಂಟಾದರೆ நம்ம யார் பேரை சொல்லி கூப்பிடுவோம்? ನಾವು ಯಾರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿ ಕರೆಯುತ್ತೇವೆ? ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದಿತ್ತು, ஒரு ஆபத்து வந்துருச்சு, ಒಂದು ಅಪಾಯ ಬಂದಿತ್ತು, ஒரு அவசரம் வந்துருச்சு, ಒಂದು ಅವಸರ ಉಂಟಾಯಿತು. முதல்ல நம்முடைய வாயில யார் வார்த்தை வருது? யாருடைய பேர் வருது? ಮೊದಲು ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಯಾವ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ? glory, ಗ್ಲೋರಿ, ஏ glory, ಏ ಗ್ಲೋರಿ. என் வைஃப் பேர் glory, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೆಸರು ಗ್ಲೋರಿ. அவங்க அப்பா இனிஷியல் போட்டா ஏ, ಅವರ ತಂದೆ ಇನಿಷಿಯಲ್ ಹಾಕಿದರೆ ಅದು ಎ. அது வரைக்கும் க்ளோரி க்ளோரி 10 தடவை கூப்பிட்டாலும் கோபம் வராது என் வைஃப்க்கு. ಗ್ಲೋರಿ ಗ್ಲೋರಿ ಎಂದು 10 ಸಾರಿ ಕರೆದರೆ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಕೋಪ ಬರುವುದಿಲ್ಲ. ஏய் க்ளோரி ஒன்று என்ன என்ன ஏ க்ளோரி, எங்க அப்பா பேரை சொல்லி திட்டுறீங்களா அப்படின்னு. ಏನು ಏನು ಏ ಗ್ಲೋರಿ, ನನ್ನ ತಂದೆ ಹೆಸರು ಹೇಳಿ ಬೈಯುತ್ತೀರಾ? சில நேரத்தில் அதுவும் காது கேட்காது உங்களுக்கு. ಕೆಲವೊಂದ್ಸರಿ ಅದು ಕಿವಿಗೆ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. நான் பாத்ரூம்ல உட்காந்துருப்பேன், தண்ணியே வராது, கக்கால பண்ணிருப்பேன், இல்லாட்டா குளிச்சுட்டு இருப்பேன், தண்ணியே வராது. ನಾನು ಬಾತ್ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನಗೆ ನೀರು ಬರುವುದಿಲ್ಲ, ಏನಾದ್ರೂ ಮಾಡುತ್ತಿರುತ್ತೇನೆ, ನೀರು ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ.
உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவருடைய அனுபவத்தை ஞாபகப்படுத்தி விட்டேன். ತನ್ನ ಅನುಭವವನ್ನು ನೆನಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உடனே சரி சத்தமே காணோம். ತಕ್ಷಣ ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತಿಲ್ಲ. ஏபேல் ಎಬೇಲ್, அவன் 2வது மாடியில இருக்கிறான். அவன் இயர்ஃபோனை போட்டுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு காது கேட்காது. ಅವನು 2ನೇ ಮಾಡಿಯಲ್ಲಿ ಇಯರ್ಫೋನ್ ಹಾಕಿಕೊಂಡು ಕಿವಿ ಕೇಳಿಸೋದಿಲ್ಲ ಅವನಿಗೆ. கேசியா ಕೆಜಿಯಾ, கேசியா வந்து அவ காது கேட்டாலும் அவ பதில் சொன்னாலும் எனக்கு காது கேட்காது. ಕೆಜಿಯಾ ಅವಳು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು ನನಗೆ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. என்ன உத்தரவு கொடுப்பான்னா, ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾಳೆಂದರೆ, ஏன் டாடி சும்மா கத்துறீங்க, நான் ஒரு வேலையா இருக்கிறேன், வரேன். ಏನ್ ಡ್ಯಾಡಿ ಸುಮ್ಮನೆ ಕಿರ್ಚುತ್ತಿದ್ದೀರಾ, ನಾನು ಕೆಲಸದಲ್ಲಿದ್ದೇನೆ, ನಾನು ಬರ್ತೀನಿ, பிஸியா இருக்கிறேன், உடனே வர முடியாது, ನಾನು ತಕ್ಷಣ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, எனக்கு என்ன கஷ்டம் கூட அவ தெரிஞ்சுக்க மாட்டான், ನನಗೇನು ಕಷ್ಟ ಎಂದು ಕೂಡ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. பிரிசிலான்னு கூப்பிட்டா அவளுக்கு காதே கேட்காது, ஏன்னா அவ தூரத்துல இருக்கிறான். ಪ್ರಿಸ್ಲಾ ಎಂದು ಕರೆದರೆ ಅವಳಿಗೆ ಕಿವಿ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅವಳು ದೂರವಾಗಿದ್ದಾಳೆ. இந்த வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யாரை நோக்கி கூப்பிடு, ಯಾರನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಡು, என்னை நோக்கி கூப்பிடு, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಡು. நான் ஏன் இவரை கூப்பிடாம நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கேன்னா, ನಾನು ಯಾಕೆ ಇವರನ್ನು ಕರೆಯದೆ ಬೇರೆಯವರೆಲ್ಲರನ್ನು ಕರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ? எல்லாம் என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், என்னுடைய மனசு, என்னுடைய இருதயம், என் ஆத்மா, என் தேகம் குளோரிக்கும் ஏபேலுக்கும் கெசியாவுக்கும் தான் கொடுத்துருக்கிறேன். ಎಲ್ಲ ನನ್ನ ಆಸ್ತಿ, ನನ್ನ ಸಂಪತ್ತು ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಗ್ಲೋರಿಗೂ ಏಬೆಲ್ಗೂ ಕೆಜಿಗೂ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அதனால ಆದ್ದರಿಂದ அவங்களெல்லாம் கடன்காரெல்லாம் நான் பார்க்குறேன், கூப்பிட்டுனா வரணும், ಅವರೆಲ್ಲರನ್ನು ನಾನು ಸಾಲಗಾರನಾಗಿ ನೋಡುತ್ತೇನೆ, ನಾನು ಕರೆದ ತಕ್ಷಣ ಬರಬೇಕು. அப்படித்தானே சகோதரர்களே? ಹಾಗಲ್ಲವೇ ಸಹೋದರರೇ? அவங்க எஸ்ங்கிறாங்க, இவங்க வாய முடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டம்னா அவங்க கூப்பிட மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடுவீங்க, ஜார்ஜி பக்கத்து இருக்கிறதாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் யாரை கூப்பிடுவீங்கன்னு கேட்குறேன். ನಿಮಗೇನಾದ್ರೂ ಕಷ್ಟವಾದರೆ ಯಾರನ್ನು ಕರೆಯುತ್ತೀರಾ? ಫಸ್ಟ್ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான ட்ரூ வர்ஷிப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ ಗೊತ್ತಾ? கர்த்தர் சொல்லுகிறார், ಯೆಹೋವನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ என்னை கூப்பிடுவாய், ನನಗೆ ನೀನು ಮೊರೆಯಿಡುವಿ, எனக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்துவாய், ನನಗೆ ನೀನು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವಿ, நீ சொன்ன பொருத்தனைகளை எனக்கு அதை நீ முற்றிலுமாய் முழுமையாய் செய்வாய், ನನಗೆ ಸಮರ್ಪಿಸಿದ ಹರಕೆಗಳನ್ನು ನೀನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಿ, நீ என்னை ஏமாத்த மாட்டாய், ನೀನು ನನ್ನನ್ನು ನನಗೆ ಮೋಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ, நீ சொன்னதை முழுமையாய் எனக்கு ஒப்பு கொடுப்பாய், சொன்னபடி செய்வாய், ನೀನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವಿ, இப்படி நீ என்னை மகிமைப்படுத்துவாய், ಈ ವಿಧವಾಗಿ ನೀನು ನನಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಸಮರ್ಪಿಸುವಿ. உண்மையான ஆராதனை என்ன? ನಿಜವಾದ ಆರಾಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು? கர்த்தரை மகிமைப்படுத்துவது, ಯೆಹೋವನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದು. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதுக்கு பிறகு இருக்கிற வசனங்களை பாருங்க. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ನಂತರ ಇರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೋಡಿರಿ. கர்த்தருக்கு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ಯೆಹೋವನಿಗೆ ಕೋಪ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நம்ம வாயில ஒன்னு சொல்றோம், வாழ்க்கையில வேற மாதிரி நடந்துக்கிறோம். ಬಾಯಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಹೇಳುತ್ತೇವೆ, ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬೇರೆ ವಿಧವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அப்படி நடக்கிறவங்கள பத்தி கர்த்தர் சொல்றாரு, அவங்க துன்மார்க்கன். ಹಾಗೆ ನಡೆದುಕೊಳ್ಳುವವರನ್ನು ಯೆಹೋವನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ದುಷ್ಟರು. வசனம் 16, ವಾಕ್ಯ 16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? ದುಷ್ಟರಿಗಾದರೂ ದೇವರು ಹೇಳುವುದೇನೆಂದರೆ, ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಪಠಿಸುವುದಕ್ಕೆ ನಿಮಗೇನು ಬಾಧ್ಯತೆ ಉಂಟು? ನನ್ನ ನಿಬಂಧನೆಯನ್ನು ಉಚ್ಚರಿಸುವುದು ನಿಮಗೇನು ಕೆಲಸ? 17வது வசனத்துல 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நான் உன்னை சிக்ஷித்தாலும் நீ அதை பகைக்கிறாய், அதை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய், என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக நீ தூக்கி எறிந்து போடுகிறாய். ನೀವು ನನ್ನ ಶಿಕ್ಷಣವನ್ನು ಹಾಗೆ ಮಾಡುತ್ತೀರಲ್ಲ, ನನ್ನ ಆಜ್ಞೆಯನ್ನು ಉಲ್ಲಂಘಿಸುತ್ತೀರಲ್ಲ. 18வது வசனத்துல 18ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, உன்னுடைய அந்யோன்யம், நீ யார்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க தெரியுமா? ஒரு திருடனை பார்க்கும் பொழுது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரை பார்த்தால் அவர்களோடு உனக்கு பங்கு உண்டு. ನಿಮ್ಮ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಹೇಗಿದೆ ಅಂದರೆ, ನೀವು ಯಾರೊಟ್ಟಿಗೆ ನಿಕಟವಾಗಿರುತ್ತೀರಿ, ನೀವು ಚೋರರೊಡನೆ ಸಂತೋಷದಿಂದ ಸೇರುತ್ತೀರಿ, ಜಾರರ ಒಡನಾಟವೇ ನಿಮಗೆ ಇಷ್ಟ. 19வது வசனத்துல 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, உன் வாயை நீ எதற்கு திறக்கிறாய் என்றால் பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன்னுடைய நாவு சற்பனைகளை பிணைக்கிறது. ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನು ಕೇಡಿಗೆ ಒಪ್ಪಿಸುತ್ತೀರಿ, ನಾಲಿಗೆಯು ಮೋಸವನ್ನು ನೇಯುತ್ತದೆ. 20வது வசனத்துல 20ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசுகிறாய், உன் தாயினுடைய மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். ಸಹೋದರರನ್ನು ಕ್ಷುದ್ರ ಮಾಡುತ್ತಾ ಕೂತುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ, ಒಡ ಹುಟ್ಟಿದವರನ್ನು ದೂರುತ್ತೀರಿ. வசனம் 21ல கர்த்தர் சொல்றாரு, ವಾಕ್ಯ 21ರಲ್ಲಿ ಯೆಹೋವನು ಹೇಳುತ್ತಾನೆ, சும்மா கர்த்தர் பேச மாட்டார், சில நேரத்தில் அமைதியா இருப்பார். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಯೆಹೋವನು ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ, ಮೌನವಾಗಿರುತ್ತಾನೆ. நாம ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி அவர் கொடுக்க மாட்டார்.
ನಾವು ಕೊಡುವ ಒಂದು ಪ್ರತಿಕ್ರಿಯೆಯಂತೆ ಆತನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. சில நேரத்துல அவர் சைலண்டா விட்டுருவாரு. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಯೆಹೋವನು ಮೌನವಾಗಿ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿರುತ್ತಾನೆ. ಯೆಹೋವನು ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா இருப்பாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಏನು ಹೇಳದೆ ಸೈಲೆಂಟ್ ಆಗಿ ಮೌನವಾಗಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? டேஞ்சர்னு அர்த்தம். ಅದು ಒಂದು ಅಪಾಯವೆಂದು ಅರ್ಥ. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாரு, திட்ட மாட்டேங்கிறாரு, கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அடிக்க மாட்டேங்கிறாரு, கிள்ள மாட்டேங்கிறாரு, ஏன்னா அது ஒரு ಡೇಂಜರ್ ಪಾಯಿಂಟ್, ಡೇಂಜರ್ ಸಿಗ್ನಲ್ ಅರ್ಥ. ಏನಪ್ಪ ಆತನು ಬೈಯುತ್ತಿಲ್ಲ, ಹೊಡೆಯುತ್ತಿಲ್ಲ, ಶಿಕ್ಷೆ ಕೊಡುತ್ತಿಲ್ಲ ಎಂದು ನೀವು ಅಂದುಕೊಂಡರೆ ಅದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಅಪಾಯ ಎಂದು ಅರ್ಥ. 21வது வசனம், 21ನೇ ವಾಕ್ಯ. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை ஒவ்வொன்றாக உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவேன். ನೀವು ಹೀಗೆ ಮಾಡಿದರೂ ನಾನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದದ್ದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮಂಥವನೇ ಎಂದು ನೆನೆಸಿಕೊಂಡಿರಿ. ಈಗಲಾದರೂ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ವಿವರಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಪರಾಧಿಗಳೆಂದು ಸ್ಥಾಪಿಸುವೆನು. திருடன் நினைச்சுக்கோனா, ಕಳ್ಳನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ தேவன் கூட நம்மள மாதிரி தான் ஒருத்தர் போல தெரியுது. ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮಂಥವನೇ ಅಂತ ಅನಿಸುತ್ತದೆ. பொய் பேசணும்னு நினைச்சுக்கோனா, ಸುಳ್ಳುಗಾರನು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ தேவன் கூட கொஞ்சம் கொஞ்சம் நம்மள மாதிரி தான் பொய் பேசிட்டு இருப்பாரு. ದೇವರು ಕೂಡ ನಮ್ಮಂತೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಸುಳ್ಳು ಮಾತಾಡುತ್ತಾನೆ. ஒழுங்கு இல்லாதவன்னு நினைச்சுக்கவானா, ಶಿಸ್ತಿಲ್ಲದವನು ಹೇಳುತ್ತಾನಂತೆ கர்த்தர் கூட என்னை ஒண்ணுமே கண்டுக்காம இருக்காரு, அடிக்கலையே, தடுக்கலையே, என்னைய பிடிச்சி தண்டிக்கலையே, அவர்கிட்ட கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல தெரியுது. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಶಿಕ್ಷೆ ಕೊಡುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ, ನಮಗೆ ಏನು ಖಂಡನನ್ನು ತೀರಿಸುತ್ತಿಲ್ಲವಲ್ಲ, ಆತನು ಕೂಡ ನಮ್ಮಂತೆ ಆತನಿಗೂ ಕೂಡ ಒಂದು ಕೊರತೆ ಉಂಟು. It is a danger signal, be careful. ಇದು ಒಂದು ಅಪಾಯದ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ, ನೀವು ಎಚ್ಚರಿಕೆ. Because God is silent, it doesn't mean that he does not know whatever is going on in your life. ಯೆಹೋವನು ಮೌನವಾಗಿರುವುದರಿಂದ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುವುದೆಲ್ಲವೂ ಆತನಿಗೆ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲವೆಂದು ಅರ್ಥವಲ್ಲ. There is warning. ಅದು ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள், உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் கூட இந்த துன்மார்க்கருடைய சாயல் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿರುವವರಿಗೂ ಕೂಡ, ಒಡಂಬಡಿಕೆಯೊಳಗೆ ಇರುವವರಿಗೂ ಕೂಡ ಈ ಒಂದು ಸ್ವಭಾವವು ಅವರಲ್ಲಿ ಉಂಟು. அவர்களுக்கு தேவனை குறித்து தெரியும், ಅವರಿಗೆ ದೇವರನ್ನು ಕುರಿತು ಗೊತ್ತು, பைபிள் தெரியும், ಅವರಿಗೆ ವಾಕ್ಯವು ತಿಳಿದಿದೆ. ஆனால் அவர்கள் மறக்கிறார்கள். ಆದ್ರೆ ಅವರು ಮರೆಯುತ್ತಾರೆ. வசனம் 22, ವಾಕ್ಯ 22. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟವರೇ ಇದನ್ನು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೊಳ್ಳಿರಿ, ಇಲ್ಲವಾದರೆ ನಿಮ್ಮನ್ನು ಹರಿದು ಬಿಟ್ಟೇನು, ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸುವವರು ಯಾರು ಇರುವುದಿಲ್ಲ. கன்னடத்துல கடவுளை விட்டுறவங்கன்னு போட்டிருக்குது இல்லையா? ದೇವರನ್ನೇ ಬಿಟ್ಟವರು ಎಂದು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಗಿದೆ? Psalm 50 verse 22. Consider these who forget God. Thank you. Who forget God. கர்த்தரை மறக்கிறவர்களே, தேவனை மறக்கிறவர்களே. ದೇವರನ್ನು ಮರೆಯುವವರೇ. தேவனுடைய பிள்ளைங்க தேவனை மறந்துடுவாங்களா? ದೇವರ ಮಕ್ಕಳು ದೇವರನ್ನು ಮರೆಯುತ್ತಾರೆಯೇ? மறந்துடுவாங்க சார். ಮರೆಯುತ್ತಾರೆ ಸರ್. மறக்கிறாங்கப்பா. ಮರೆಯುತ್ತಾರೆ ಸರ್. இல்லாட்டினா ஆண்டவர் எதுக்கு எழுதுறாரு? ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರು ಯಾಕೆ ಇದನ್ನು ಬರೆಯಬೇಕು? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தேவன் என்று நமக்கு தெரியும். ಆಕಾಶವನ್ನು ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರು ದೇವರೆಂದು ನಮಗೆ ಗೊತ್ತು. ஆனால் அந்த ஆகாயத்துக்கு முன்னாடி, பூமிக்கு முன்னாடி நாம ஒழுங்கில்லாமல் நடக்கிறோமா இல்லையா? ಆದ್ರೆ ಆಕಾಶಕ್ಕೆ ಮುಂದೆ ನಾವು, ಭೂಮಿಗೆ ಮುಂದೆ ನಾವು ಶಿಸ್ತಿಲ್ಲದೆ ನಡೆಯುತ್ತೇವಲ್ಲ. இப்ப இயேசு கிறிஸ்து டெய்லியும் கூட ஸ்கூலுக்கு வராருன்னு வச்சுக்கோ சுஷாந்த். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ವೇಳೆ ದಿನವೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸ್ಕೂಲಿಗೆ ಬರ್ತಾನೆ ಅಂದುಕೊಳ್ಳಿರಿ. ಸುಶಾಂತ್ எப்படிப்பா நீ ரெடியாவ? ನೀನು ಹೇಗಪ್ಪ ರೆಡಿ ಆಗ್ತೀಯಾ? எப்படி நீ பேச, எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவ? ஏசு கூடவே இருக்காரு. ಏಸು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ಹೇಗೆ ಊಟ ಮಾಡ್ತೀಯಾ? ಹೇಗೆ ರೆಡಿ ಆಗ್ತೀಯಾ? எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? ಎಷ್ಟೊತ್ತಿಗೆ ಎದ್ದು ಹೇಳ್ತೀಯಾ? கூப்பிட்ட உடனே எந்திரிச்சிருவேன். ಕರೆದ ஏசு கூடவே இருக்காரு இல்லையா? ಏಸು ಜೊತೆಲಿ ಇದ್ದಾನಲ್ಲವೇ? குளின உடனே குளிச்சிருவேன். ಸ್ನಾನ ಮಾಡುವಂತ ತಕ್ಷಣ ಸ್ನಾನ ಮಾಡ್ತೀಯಾ? பேட் தாட்ஸ் வருதுமா? ಕೆಟ್ಟ ಯೋಚನೆಗಳು ಬರುತ್ತದಾ? வராது. ஆர்கியூமெண்ட் பண்ணுவியா அப்பா கிட்ட அம்மா கிட்ட? ತಂದೆ ತಾಯಿಯೊಟ್ಟಿಗೆ ವಾದ ಮಾಡ್ತೀಯಾ? ಎಲ್ಲ ரெடியா பண்ணிட்டு கரெக்டா போயிருவல? ಎಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ನೀವು ಸರಿಯಾಗಿ ಹೋಗುತ್ತೀಯಲ್ಲ. ஆனால் உங்கள் டாடி கேட்டால் சொல்லுவார் 10 கம்ப்ளைண்ட் சுஷாந்த் மேலே சொல்லுவார். ಆದರೆ ನಿಮ್ಮ ತಂದೆ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ 10 ಕಂಪ್ಲೇಂಟ್ ಹೇಳ್ತಾರೆ ಸುಶಾಂತ್ ಬಗ್ಗೆ. ஆனால் இப்போ சொல்ல மாட்டார், நல்ல பையன் தான் சொல்லுவார். ಈಗ ಹೇಳುವುದಿಲ್ಲ. எஸ் வினோ சுனில் இஸ் போத். அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா. நான் ஒன்றும் பண்ண, ஐ கான்ட் ஹெல்ப் யூ.
மைனஸ் பிளஸ் ஈக்குவல்ஸ் ಮೈನಸ್. மைனஸ். இப்போ என்னப்பாச்சே? ಈಗ ಏನಪ್ಪ உனக்கு பைபிள் தெரியலையா? ஆண்டவர் தெரியாதா? ನಿಮ್ಗೆ ಬೈಬಲ್ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ದೇವ್ರು ಗೊತ್ತಿಲ್ವಾ? தெரியும், ಗೊತ್ತು. ஆனா அந்த டைம்ல என்ன பண்ணிட்ட? ಆದ್ರೆ ಅವಾಗ ಏನ್ ಮಾಡ್ದೆ ನೀನು? அந்த டைம்ல என்ன பண்ணிட்ட? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ದೆ ನೀನು? மறந்துட்ட. ಮರೆತು ಬಿಟ್ಟಿ. என்னமோ மறந்துட்ட. ಏನೋ ಮರ್ತಿದ್ಯಾ ನೀನು? இல்லையா? ಅಲ್ವಾ? மறந்துடுமா இல்லையா? ಮರೆಯುತ್ತೇವೆ ಅಲ್ಲವಾ? எல்லாம் இங்கேருந்து சனிக்கிழமை நைட்டு பெங்களூர்லேருந்து இங்கே வர்றது, ಶನಿವಾರ ರಾತ್ರಿಯ ಬೆಂಗಳೂರಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಬರುವುದು, அப்புறம் அரைகுறையாக தூங்கி காலையில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வர்றது, ಸರಿಯಾಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡದೆ ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಚರ್ಚಿಗೆ ಬರುವುದು, எங்கள் கூட சேர்ந்து வண்டி ஓட்டி எல்லாம் சாப்பிட்டு அவசர அவசரமாக துணியெல்லாம் அயன் பண்ணி பேக் பண்ணி மணிக்கணக்காக பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு பஸ்ஸில் போகும்பொழுது ಎಲ್ಲ ಅವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡು ಬಟ್ಟೆ ಎಲ್ಲ ಪ್ಯಾಕ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮಾರನೇ ದಿವಸ ಬೆಳಗ್ಗೆ 4:15 ಬಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗ ஐயோ அது விட்டுட்டு வந்துட்டேனே, ಅಯ್ಯೋ ಏನೋ ಬಿಟ್ಟು ಬಂದನಲ್ಲ, பாதி தூரத்தில் ಅರ್ಧ ದಾರಿಯಲ್ಲಿ அந்த மாதிரி ஃபோன் பண்ணி அப்புறமா ஐயா கேட்பாரு இவர், ಅದಕ್ಕೆ ನಂತರ ಫೋನ್ ಮಾಡಿ ಅಯ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ அது விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டில், ಅದು ಮನೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಬಂದೆ. நம்முடைய பிரச்சனை என்னங்க? ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನು? எதை மறக்கிறோம்? ಯಾವುದನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானதை மறந்துடுவோம். ಬಹಳ ಮುಖ್ಯವಾದದನ್ನು ಮರೆಯುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னால் எனக்கு எகென்ஸ்டாக 4 பேர் பேசுவாங்க. நீங்கள் என்ன ரொம்ப ஒழுங்கு, நீங்கள் இஸ்ரேலுக்கு போகும்போது என்ன பண்ணீங்க? பைபிளே மறந்துவிட்டு பைபிளே விட்டுட்டு போயிட்டேன். நான் பைபிளுக்குள்ள அமெரிக்கன் $200 வச்சிருக்கிறேன் செலவுக்கு என் பிரதர் எல்லாம் கொடுத்தது, அதையும் இங்கே விட்டுட்டு போயிட்டேன். ஒரு பைசா கையில் அப்படியே வெறும் எம்டியாக போகிறேன். ನಾನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳಿದರೆ ನೀವೇನು ಸರಿನಾ ಅಂತ ನನಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ನಾನು ಇಸ್ರೇಲ್ಗೆ ಹೋಗುವಾಗ ನಾನು ಬೈಬಲನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋದೆ. ಬೈಬಲ್ ಒಳಗೆ ನಾನು $200 ಅಮೆರಿಕನ್ ಇಟ್ಟಿದ್ದೆ, ನಾನು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದೆ. ஆனால் கர்த்தரை நான் மறக்கவில்லை. ಆದರೆ ನಾನು ಯೆಹೋವನನ್ನು ಮರೆಯಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை மறக்காமல், ದೇವರನ್ನು ಮರೆಯದೆ யார் எல்லாத்தையும் நீங்கள் மறந்து தான் ஆகணும். ಬೇರೆಲ್ಲವನ್ನು ನೀವು ಮರೆಯಲೇಬೇಕು. எல்லாத்தையும் மறந்துடுங்க. ಎಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். எனக்கு ஒரு நோய் இப்போ இருக்கு. எனக்கு வந்து இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் கர்த்தருடைய கிருபையில். ನಾನೀಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇನೆ, ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದೇನೆ ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ. என்னை விட மூத்த சகோதரன் சேலத்தில் என்னுடைய பெரியப்பா மகன் இருக்கார், ராஜபோஸ் என்று சொல்லி. ನನ್ನ ಹಿರಿಯ ಸಹೋದರನು, ನನ್ನ ದೊಡ್ಡಪ್ಪನ ಮಗನು ಇದ್ದಾರೆ, ರಾಜ್ ಬೋಸ್ ಎಂದು. அவருக்கு இப்பொழுது அல்சைமர்ஸ் என்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்குது. நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ಅವರಿಗೆ ಅಲ್ಝೈಮರ್ಸ್ ಎಂಬ ಒಂದು ರೋಗ ಬಂದಿದೆ. ಅವರಿಗೋಸ್ಕರ ನೀವೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? அவருக்கு பழைய நினைவுகள் இருக்கிற அளவுக்கு புதுசாக நடக்கிறது மறந்துடுறாரு. ಅವರಿಗೆ ಹಳೆಯ ನೆನಪು ಇರುವುದಕ್ಕಿಂತ ಹೊಸದಾಗಿ ನಡೆಯುವುದೆಲ್ಲ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. மறதி வந்துடுது. ಆ ಮರೆವು ಬರುತ್ತದೆ. மறதி வந்துருச்சுன்னா, ಮರೆವು ಬಂದರೆ நமக்கு நல்லதா கெட்டதா? ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದೇ ಕೆಟ್ಟದೇ? எல்லாருமே கெட்டதுங்களா, எல்லாருமே நல்லதுங்கிறீங்களா? ಎಲ್ಲರೂ ಕೆಟ್ಟದೆಂದು ಹೇಳ್ತೀರಾ ಅಥವಾ ಎಲ್ಲರೂ ಒಳ್ಳೆಯದೆಂದು ಹೇಳ್ತೀರಾ? அது கரெக்டான வார்த்தை, ಅದು ಸರಿಯಾದ ಉತ್ತರ. என்னோட இருந்தனால அவர் தெரிஞ்சுட்டாரு. ನನ್ನೊಟ್ಟಿಗಿರೋದು எப்படி சொன்னாலும் நம்ம மாட்டிக்குவோம். நம்ம ಹೇಗೆ ಹೇಳಿದರೂ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மறதின்னு ஒன்று இல்லைன்னா, ಮರೆವು ಎಂಬುದು ಇಲ್ಲದಿದ್ದರೆ உங்களுக்கு தூக்க முடியாது, ನಿಮಗೆ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ. தெரியுமா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? உங்க நினைவுகள் எல்லாம் அப்படியே பிரைட்டா இருந்ததுன்னா உங்களால கண்ணை மூடவே முடியாது. கண்ணை மூடினாலும் தூக்கம் வராது. ನಿಮ್ಮ ನೆನಪುಗಳೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಇದ್ದರೆ, ಸ್ಪಷ್ಟವಾಗಿದ್ದರೆ ನಿಮಗೆ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? நரகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தூக்கமே வராது. ನರಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಯಾರಿಗೂ ನಿದ್ದೆ ಬರುವುದಿಲ್ಲ. அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களும், ஒவ்வொரு துரோகங்களும், ஒவ்வொரு கெட்டதும், ஒவ்வொரு ಅಸುತ್ತங்களும் ಅವಳ ಕಣ್களுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கும். ಅವರ ಪ್ರತಿಯೊಂದು ಪಾಪವು, ಪ್ರತಿಯೊಂದು ಕೆಟ್ಟ ಒಂದು ಕ್ರಿಯೆಗಳು ಎಲ್ಲವೂ ಅವರ ಕಣ್ಣಿನ ಮುಂದೆ ಬರುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ಆದರೆ ரட்சிக்கப்படுகிற உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் கர்த்தர் மறந்து விடுகிறார். ಅದರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಿಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು, ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ಯೆಹೋವನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அதை திரும்பி 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 பார்த்து என்னை குற்றவாளி 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 பொய்யன் திருடன் அசுத்தன் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ಅದನ್ನು ಮತ್ತೆ 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 ಆತನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡು ನೀನು ಅಪರಾಧಿ, ಅಪರಾಧಿ, ಅಶುದ್ಧನು, ಸುಳ್ಳನು, ಮೋಸಗಾರನೆಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. கர்த்தரை மறக்காதீங்க. ಯೆಹೋವನನ್ನು ಮರೆಯಬೇಡಿರಿ. வேற எல்லாத்தையும் மறந்துருங்க. ಬೇರೆಲ್ಲವನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ. ஒருத்தர் செஞ்ச தப்ப மறந்துருங்க. ಒಬ್ಬರು ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ. நீங்க செஞ்ச சாதனை கூட மறந்துருங்க, பரவாயில்ல. ನೀವು ಮಾಡಿದ ಸಾಧನೆಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் மறந்துருங்க. ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿರುವಿರಿ, ಅದನ್ನು ಮರೆತು ಬಿಡಿರಿ.
கர்த்தரை மட்டும் மறக்காதீங்க. ಯೆಹೋವನನ್ನು ಮಾತ್ರ ಮರೆಯಬೇಡಿರಿ. கடைசியாக 23வது வசனத்தை வாசிப்போம். ಕೊನೆಯದಾಗಿ 23ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ரிவார்ட்ஸ், அவார்ಡ್. ಯಾರು ಸ್ತುತಿ ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸುತ್ತಾರೋ ಅವರೇ ನನ್ನನ್ನು ಗೌರವಿಸುವವರು. ತಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವವರಿಗೆ ನನ್ನ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವೆನು. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றவங்க, ಯೆಹೋವನ ಸನ್ನಿಧಿಗೆ ಬರುವವರು இருதயத்தை கர்த்தருக்கு கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கணும். ಹೃದಯವನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ತಂದು ಅದನ್ನು ಸಮರ್ಪಿಸಬೇಕು. வெறும் 2 பாட்டு, வெறும் கொஞ்சம் காணிக்க, வெறும் கொஞ்சம் அப்படி இல்லை, முழுமையாக அவங்க இருதயத்தை கொடுக்கணுமா. ಬರೀ 2 ಹಾಡು, ಬರೀ ಕಾಣಿಕೆ ಆಗಲ್ಲ, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಕೊಡಬೇಕು. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ಮತ್ತಾಯ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 15:8. ಮತ್ತಾಯ 15:8. These people honored me with their lips only, but their hearts are away from me. They are worshipping me in vain. Their teachings are not truth. It is taught by men. They are not living according to my word, but they are behaving wrongly according to the teachings of the people around the world. Kannada. ಈ ಜನರು ಮಾತಿನಿಂದ ನನ್ನನ್ನು ಸನ್ಮಾನಿಸುತ್ತಾರೆ ಹೊರತು ಅವರ ಮನಸ್ಸುಗಳು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದೆ. ಮನುಷ್ಯರು ಹೇಳಿಕೊಟ್ಟ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನೇ ಅವರು ಬೋಧಿಸುವುದರಿಂದ ವ್ಯರ್ಥ. ಅವರು ವರ್ಷಿಪ್ ವೇಸ್ಟ್, ವ್ಯರ್ಥ. ನೋ ರಿವಾರ್ಡ್ಸ್, ನೋ ಪ್ರೈಸ್. ಯಾವ ಬಹುಮಾನವಿಲ್ಲ, ಯಾವ ಸ್ತುತಿಯೂ ಇಲ್ಲ. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள். கர்த்தருக்கு என்ன தேவை? ಯೆಹೋವನಿಗೆ ಏನು ಬೇಕು? கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. Psalm 51 verse 17, 51:17. ಕೀರ್ತನೆ 51:17. The sacrifices of God are a broken spirit. What God accepts from you is the broken heart. A broken and contrite heart. A broken and contrite heart. O God, you will not despise. You will not reject that sacrifice. ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಯಜ್ಞ. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. ದೇವರೇ ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ಜಜ್ಜಿ ಹೋದ ಮನಸ್ಸನ್ನು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். எல்லாரும் எழுதி நிற்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவோம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡೋಣ. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையுள்ள ஆராதிக்கிறவர்களாக, உண்மையுள்ள விசுவாசிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿ ಆರಾಧಿಸುವ ಸೇವಕರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು. நாங்கள் பலியினாலே உடன்படிக்கையிலே உம்மோடு சேர்ந்திருக்கிறவர்களாக, அந்த யோக்கியத்தை உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ನಾವು ಯಜ್ಞದ ಮೂಲಕ ಒಡಂಬಡಿಕೆಯೊಳಗೆ ನಾವು ಸೇರಿಕೊಂಡಿದ್ದೇವೆಂಬ ಆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಬಲಪಡಿಸು. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை தப்பான ஒரு இடத்துல இருந்தால் எங்களை மன்னித்து எங்களை மனம் திரும்ப செய்யும் ஆண்டவரே. ಒಂದು ವೇಳೆ ನಮ್ಮ ಜೀವನವು ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ ಎಂದರೆ ನಮಗೆ ಕ್ಷಮಿಸಿ ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸು. நாங்கள் உம்மை எப்பொழுதுமே கூப்பிட வேண்டும், எப்பொழுதுமே உம்மை மகிமைப்படுத்த வேண்டும். ನಾವು ನಿನಗೆ ಯಾವಾಗಲೂ ಮೊರೆ ಇಡಬೇಕು, ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. உமக்காகவே நாங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். ನಿಮಗಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಪೂರ್ತಿ ಅರ್ಪಿಸಬೇಕು. எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம். ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಸುಂದರ ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. நல்ல பிதாவே, ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. Please be seated. ದಯವಿಟ್ಟು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ.